ஒரு வித்தியாசமான மரம். அது வளர ஆரம்பிக்கும் போதே வந்து இது 58 வயசுல ஜீவசமாதி ஆயிருக்காரு. அவர் அதுக்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடியே வந்து எல்லா சிலையுமே வந்து பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கு. முருகர்னாவே அழகுன்னு தான் நமக்கு தெரியும். படிப்பு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஏலக்காய் மாலை சாத்தி இந்த மாதிரி எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை. வேப்ப மரத்து உலகெங்கும் வாழும் ஆன்மீக தமிழ் சொந்தங்களுக்கு யோகம் ஆன்மீகத்தின் ஆன்மீக வணக்கங்கள். இன்னைக்கு நாம் எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம்ல இருக்க சேர்கராயன் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாலமுருகன் திருக்கோயில தான் நம்ம இருக்கோம். இந்த கோயிலை பத்தியும் இந்த கோயிலோட வரலாறுகள் சிறப்புகள் பத்தியும் பார்க்கலாம் வாங்க. கோயில் வந்து கட்டணும்னு சொல்லி வீட்டிலேருந்து வந்த பிறகுங்க, வீட்டில் இங்கே குடிசை போட்டு பண்ணிகிட்ருக்காருங்க. குடிசை போட்டு பண்ணிகிட்ருக்கும்போது தான் அவரோட பையன் வந்து இந்த இடத்துக்கு இடும்ப கோயில் கட்டு அப்படின்னு போட்டு அவர் சொல்கிறாருங்களா. அப்புறம் அதுக்கப்புறம் இவர் கனவுல வந்து இந்த மாதிரி ஊரை திருப்பாக்கடல் வந்து மரம் பார்த்து கொடுக்குறேன், இந்த மாதிரி பிஞ்சு பூவோட அந்த மரம் பிறக்கு, ஆழ்மைக்கு வந்த மரம் தான் அருள் கிடைக்கும் அப்படின்னு கனவுல சொன்ன மாதிரி தான் அதுக்கப்புறம் சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டாருங்களாம். பொண்டு புள்ளி எனக்கு எல்லாமே இல்லை, பொண்ணு போச்சு மண்ணும் போச்சு, நீ இதை வேணும்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாருங்களாமா. அதுக்கப்புறம் தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த தாத்தா எங்கள் அக்கத்தைக்கு வந்து சாமி வந்து அருளாடி பரிசுக்காவடி கட்ட சொல்லி அத்தைக்கு அருள் வந்த மாதிரி தான் தாத்தாவுக்கு வந்து இது பண்ணியிருக்குதுங்களாம். அதுக்கு மாதிரி இதுதான் ஆரம்ப காலமேங்க. ஒரு 17 வருஷமாக கடாயில் வெட்டி நம்ம பொங்க வச்சு நம்ம சிறப்பாக முதல்ல உருவாகின இடும்பங்கோயில் தாங்க. இது வந்து வளர்ந்து தான் எல்லாமே. இந்த வேப்ப மரம் தான் ஃபஸ்ட்டுங்க. இப்போ 2 மரம் ஒரு மரம் துண்டு போட்டு போட்டுங்க. இப்போ அந்த ஒரு நிறையா நாட்டு விழுந்துங்க. அதுக்கப்புறம் தான் இடையில வந்துருக்குது. அது ஒவ்வொரு முறையும் வந்து அந்த வேப்பஞ்செடியில் வந்து 51வது வருஷம் அம்மாவுக்கு மண்ணாங்கட்டி மாதிரி இருந்துச்சுன்னு அம்மா சல்லக்கத்தி போட்டு இழுத்துச்சுங்க. இழுக்கும்போது அதில் வந்து நாகசப்பு மாதிரியே அந்த கொழுந்து பூரா இருந்து அப்புறம் எல்லாமே சாமி ஆடி இந்த மாதிரி கையொடிச்சு போட்டோன்னு சொல்லிட்டு சாமி அடிச்சு வந்த பிறகு எடுத்து அதில் அந்த செடியில் இருந்ததுங்குது வேப்பம் தலைங்குது. 51வது வருஷத்தில் இந்த மாதிரிங்க. இந்த ஒன்றும் பிறக்கலைங்க. இந்த மாதிரி வந்து இது வந்துட்டு இந்த மரத்தில் போயிட்டு அது ஒடிச்சுதுங்க. சல்லக்காத்தி போட்டுதுன்னு பொம்பளையில் சாமியாடு மண்ணில் போச்சு வச்சுருந்தா சரி பார்வைக்காவது எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து 5 குழந்து 6 குழந்து ஒட்டுக்க மாதம் ஆனால் தலைங்க இப்படி வரும். குத்தாட்டத்தை குத்துக்குன்னு வரும். இந்த வந்து ஒரு பரிசு மாதிரி நடந்துட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக வரும் எல்லா பக்கத்தில் எப்படி இல்லை இது மாட்டி வரும். சரி. இந்த வருஷம் தான் இந்த மரத்தை எடுத்துட்டுங்களே துறைய நாட்டு விழுந்து புறத்து விழுந்துருச்சுங்க. அதனால இதுக்கு பிறகு மடி இந்த மரத்தில் அப்படி போகும். சரி. அது வந்து அவர் வச்சு போட்டு போனது வந்து நம்ம அழிக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த இடத்துல தண்டாயுத பாணியும் இந்த காவடி அவர் வைத்த அந்த காவடியுமே அதை வச்சு பதிவு பண்ணியிருக்கோம்ல. அவருக்காக அது பூஜை ஆகிட்டு இருக்குது. அப்போ அவர் இருக்கும்போது தாத்தா காலத்தில் வந்து சிலை வந்து கார சிலைங்க. அவர் காலத்துக்கு முன்னாடி தான் கல் சிலை பவானி ரங்கசன் செட்டின்னு சொல்லி அவர் பண்ணி உபயோகம் பண்ணி வைக்கிறாரு. அந்த இதுங்க அப்புறம் தேர் பண்ணலாம் ஒட்டினோன்னா அவெல்லாம் நினச்சிருக்கா. அதெல்லாம் அன்றைக்கு காலத்தில் முடியாது போய் அப்புறம் அதை தேர் பண்ணி இந்த 20 வருஷம் பண்ண தேர் பண்ணாங்க. எங்கள் மரத்துலேயே பண்ணி அதை ஓட்டணும்னு சொல்லி அது அவருக்கு இப்போ நினச்சது நாம் செஞ்சோம். சரி. ஒவ்வொன்றும் அவர் அவனோட கட்டில் ஆண்டவனோட தான், நம்மளுக்காக நம்ம எதுவும் பண்ணல செய்யலைங்க. அந்த மாதிரி தான் இந்த கோயிலோட வரலாறே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த வேப்ப மரம் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்குது. இந்த மரம் ஒரு வித்தியாசமான மரம். அதாவது இந்த வேப்ப மரம் இருக்கும்போதே வந்து வளர ஆரம்பிக்கும் போதே வந்து இது பூவாகவும் காயோடையும் இருந்திருக்கு. எல்லா மரமுமே வந்து பெருசாகி ஆளானதுக்கு அப்புறம் தான் வந்து பூத்து காய் காய்க்கும். ஆனால் இந்த மரம் வந்து சின்னதாக வளரும் போதே வந்து பூவோட காயோட இருந்து தான் ஒரு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பட்டை மாதிரி வந்திருக்கு. அதை வந்து இவங்க ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை. வேப்ப மரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மரத்தில் வந்து இங்கே அப்படி இருந்திருக்கு. இங்கே வந்து முதல்ல இடும்பன் கோயில் மட்டும்தான் இருந்திருக்கு. இது வந்து இடும்பன் கோயில். இங்கே இடும்பன் கோயிலுக்கு தான் வந்து முதல்ல பூஜை பண்ணிட்டு அதை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தர், அவர் பேர் செங்கோட சுவாமிகள் அப்படிங்கிறவர் வந்து இந்த இடத்துல அவரோட இடம் இது. அவர் வந்து இங்கே பூஜை பண்ணி இங்கே வழிபட்டுட்டு வந்தப்போ முருகர் வந்து கனவுல வந்து சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அவருக்கு அருள் வந்து இங்கே முருகர் கோவில் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்களே வந்து இப்போது கடவுள் வந்து கனவுல சொன்னதாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள், இது மாதிரி பண்ணுங்கன்னு ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த கோயிலோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, தைப்பூசம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அப்படி கூட்டமாக இருக்கும்போது நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் சாதாரண நாளில் வந்து நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஆனால் மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ வந்து அறுபடை வீடுகள் இருக்கிற மாதிரி அங்கங்கே செவுத்துலேயே வந்து அறுபடை வீடும் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்தபதி அவங்களே முன் வந்து எந்த ஒரு கட்டணமும் வாங்காமல் இந்த கோயிலுக்காக பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேற அவங்க வந்து இந்த கோயிலுக்காக பண்ணணும், நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால இந்த கோயிலுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேண்டுதலும் அவங்க பக்தர்கள் வேண்டிக்கிட்டு தான் வந்து இந்த கோயில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த கீழே போட்டிருக்க தலமாகட்டும், இந்த கோயிலாகட்டும் எல்லாமே வந்து ஒவ்வொரு பக்தர்களோட வேண்டுதல் தான். இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நினச்சிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும், இல்லை திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க திருமணம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டவங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறின உடனே இந்த கோயிலுக்கு காணிக்கையாக வந்து அவங்க ஒரு இடம் இந்த மாதிரி காரை போட்டு கொடுக்குறதோ இல்லை இந்த கட்டடை கட்டி கொடுக்குறதோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களாம் முன் வந்து தான் இந்த கோயிலுக்கு பண்ணி இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த கோயில். நான் இங்கே பக்கத்தில் தான் எங்கள் வீடு, எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, அதை சொல்லணும் அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து இந்த கோயிலை தேர்ந்தெடுத்து மற்றவங்களுக்கும் இது தெரியணும், இந்த கோயிலுக்கு வந்தால் நடக்கும், அவங்களோட வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலை வந்து நம்ம இப்போ வீடியோ பண்ணியிருக்கோம். கோயிலை வந்து நிர்மாணம் பண்ணுறவர் இவர் தான். இவர் பேர் செங்கோட சாமிகள். இவர் வந்து பிறப்பும் இறப்பும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து இயல்புலேயே ஒரு அருள் இருந்ததுனால இவர் வந்து 88 வயசில் ஜீவசமாதி ஆயிருக்காரு. அவர் அதுக்கு முன்னாடியே வந்து 2 நாள் முன்னாடியே வந்து இந்த ஊரையே கூட்டி என்னோட மகனுக்கு வந்து இந்த கோயிலோட பொறுப்பெல்லாம் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 2 நாள் கழித்து இந்த நேரத்தில் நான் என்னோட உயிர் பிரியும், என்னை வந்து இந்த மாதிரி ஜீவசமாதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இறந்துருக்காரு. அதே மாதிரியே வந்து இவரோட பையனும் வந்து அவர் இறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி அவரும் அருள் வந்து இந்த மாதிரி நானும் வந்து 2 நாளில் இதாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரோட மகனுக்கு இந்த கோயிலை இது பண்ணிட்டு தான் வந்து இப்படி அவங்க வழியாக வந்து ஒவ்வொருத்தர், அதாவது அந்த வீட்டில் மூத்த பையன் வந்து இந்த கோயிலை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி இந்த கோயிலை அதாவது இது ஒரு சிறப்பான விஷயம். யாருக்குமே வந்து பிறக்கிறதும் இறக்கிறதும் தெரியாது. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி நான் இறக்க போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொன்னது ஒரு அதிசயமான விஷயம் தானே. இவங்க கோபுரம் மாதிரி வச்சு இது ஒரு சிவன் சந்நிதி மாதிரி ஆக்கியிருக்காங்க. அது வந்து அது அவருக்கு பிடிக்காதனால அவரோட பேரன் கனவுலையே வந்து சொல்லி இந்த மாதிரி எனக்கு அந்த கோபுரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து அந்த கோபுரத்தை எடுத்துட்டு இப்போ அந்த பீடம் மட்டும் வச்சு அதில் சிவன் சிலை வச்சுருக்காங்க. அவரோட ஜீவசமாதி தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கருங்கல் வச்சு வேலை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கோயிலாக நிர்மாணம் பண்ணது தான். ஆனால் அவர் வந்து இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவரோட கனவில் வந்து சொன்னதுனால அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தாவே கொஞ்சம் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது, ஒரு நேர்மறையான ஒரு சக்தி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு நமக்கே ஃபீல் ஆகுது. இந்த கோயில் வந்து உருவானது வந்து இங்கே ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. இவர் தான் வந்து அந்த செங்கோட சாமிகள் அப்படிங்கிறவர். இவருக்கு வந்து இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் முருகர் வந்து அருள் கொடுத்ததுனால அதை ஞாபகார்த்தமாக வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி சிலை வச்சுருக்காங்க.
இந்த வேப்ப மரத்துலேருந்து முருகர் அருள் பாலிச்சதாக அவங்க நம்பிறாங்க. அதனால வந்து அந்த இடத்துல அந்த சிலையை வந்து அப்படியே அவங்க தத்ரூபமாக அப்படியே வச்சுருக்காங்க. கோயில் முழுக்கவே வந்து சுற்றிலையும் அறுபடை வீடுகளையும் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது வந்து திருப்பரங்குன்றத்தில் முருகர் எப்படி காட்சி தருவாரோ அந்த மாதிரி சிலை வச்சுருக்காங்க. இது வந்து திருச்செந்தூரில் முருகர் எப்படி காட்சி தராரோ அந்த இது வச்சுருக்காங்க. எல்லா சிலையுமே வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. முருகர்னாவே அழகுன்னு தான் நமக்கு தெரியும். இந்த கோயில் சிலைகளாகட்டும், இங்கே இருக்க முருகர் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தோன்னே நமக்கு மனசு ஒரு நிறைவாக நல்லா இருக்குது. ஒரு அழகு அப்படிங்கிறதுக்கு பொருள் படுற மாதிரி அவ்வளோ அழகாக சிலை வச்சுருக்காங்க. இவர் தான் வந்து ஹயக்ரீவர். இவருக்கு வந்து குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஏலக்காய் மாலை சாத்தி நெய் விளக்கு போட்டு வழிபடுறத ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கோயிலோட தேர். இங்கே வந்து மாதம் மாதம் கிருத்திகைக்கு, பங்குனி உத்திரம், ஐப்பசியில் வர சஷ்டி சூரசம்ஹாரத்துக்கு இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த தேர் வந்து கோயிலை சுற்றிட்டு வந்து இங்கே நிறுத்திடுவாங்க. இந்த தேர் வந்து எப்போவுமே கிருத்திகை அப்போ தேர் விடுவாங்க. இது வந்து திரு ஆவினன்குடி. நம்ம இப்போ வழக்கத்தில் பழனின்னு சொல்கிறோம். அதனால் அதோட பூர்வீக பெயர் வந்து பார்த்திங்கன்னா திரு ஆவினன்குடி. அங்கே முருகர் எப்படி காட்சி தராரோ அந்த மாதிரி இங்கே செலவழிச்சிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சிலைக்குமே ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் எல்லா சிலையுமே ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலோட பின்பகுதி இது. கோயில் பின்பகுதியில் வந்து பழனியில் தண்டாயுதபாணியாக நமக்கு காட்சி தர அந்த சிலை வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லா சிலையுமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு அழகான வடிவமைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து திருத்தணி முருகன். இவர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கார். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சிலையோட முகத்தையும் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மன அமைதியாக, ஒரு நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனை வர மாதிரியான ஒரு மனோநிலை வரும். இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு போனாங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். இது வந்து சுவாமிமலை முருகன். இவர் வந்து சேவற்கொடி வஜ்ரவேலோட நமக்கு காட்சி தராரு. இது வந்து பழமுதிர்ச்சோலை வள்ளி தெய்வானையோட நமக்கு காட்சி தராரு முருகர். இது வந்து 6 முகங்களோடவும் 12 கைகளோடவும் நமக்கு காட்சி தராரு முருகர். இது வந்து பாம்போட மயில் வாகனத்தோட சேவற்கொடியோடவும் வேலோடவும் காட்சி தராரு. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது ஆரம்பங்க. ஆரம்பம் வந்து இது பாலதண்டாயுதபாணி சிலைங்க. வீட்டிலேருந்து வச்சு படம் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாருங்க. அதுக்கு பிறகு திருப்பதியிலேருந்து வந்து இந்த சுப்பிரமணியர் வச்சு கும்பிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷமாகவும் பாலசுப்ரமணியன்னு தான் பேருங்க கோயிலோட பேர். அதுக்கப்புறம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாலமுருகன் பேரை மாற்றி வச்சு பிரபலமாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து வேங்க மரத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கார். ஒரு ஊரெல்லாம் கொஞ்சம் வசூல் பண்ணி தான் பாலமுருகன் சொல்லி தான் அவர் குழந்தைவேல் முருகனாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து தாத்தா வந்து கனவுல வந்து இந்த மாதிரி ஐமணி சிலை பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து கோபுரத்தை கட்டிட்டு பண்ணான்னு சொல்ல கேட்டால் இது சிலை பண்ணினா குழந்தைங்க சாவா வரும் அப்படின்னு போட்டு இது பண்ணியிருக்கிறாருங்க. தொட்டிப்பாளத்து கவுண்டர் தான் கோபுரத்தை கட்டி கொடுத்துருக்குறாருங்க. இந்த முதல் மொட்டையாக இருந்த கோபுரத்தை கட்டி கொடுத்துருக்காரு. அப்பவும் நைட்டில் வந்து ஒரு சாவை எடுத்துட்டாருங்க. கேட்காத பண்ணாலும் குழந்தை வீட்டில் சாவான்னு சொன்ன மாதிரி 22 வருஷம் பையன் கரண்டில் அடிப்பட்டு செத்துட்டா. அப்படி 7 பேர் சிக்கனத்தில் ஒரு ஆள் மட்டும் பிடிச்சி போயிட்டோம். அந்த 11 நாள் கழிச்சு அப்புறம் கோவூர் கும்பாபிஷேகம் பண்ணார். வரலாறு ஒவ்வொன்றும் நாமளாம் எதுவும் செய்யலை, அவர் சொல்லி ஒவ்வொன்றும் பண்ணதாங்க. இது பயனில்லாததுக்கு வந்து வேண்டி நான் சிலையாக தான் பண்ணி சொல்லிட்டு பயம் பிறந்துக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா இது ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குதுங்க. அந்த வேங்க சிலையிலிருந்து இந்த வேலை ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குதுங்க. 9 பேய் பிடிச்சிங்க. 9 பேய் பிடிச்சி அந்த இப்போ கிராப் தலையில் பேயை ஓட்டி வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும்
இந்த ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் இருக்கிற சேர்வராயன் பாளையத்தில் இருக்க பாலமுருகன் கோயிலை பற்றி பார்த்தோம். இந்த கோயில் ரொம்பவே சிறப்பான ஒரு கோயில். அதாவது இது நான் உணர்ந்ததுக்கப்புறம் இந்த மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலை பற்றி போட்டிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை இந்த முருகனோட காலடியில் போடுங்க. உங்களுக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி நீங்களும் மன அமைதியோடவும் நிம்மதியோடவும் சந்தோஷத்தோடவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யோகம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மைவிடி தமிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.